ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு கூல் கேமர்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, பேபி இன் எல்லோட பார்ட் 3 வீடியோ தான் கைஸ். வாங்க கேமுக்குள்ளே போயிடலாம். எப்பயும் போல தான் கைஸ், லெஃப்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கும். வாங்க, பேபி ஷீட்டர் வேணுமான்னு கேட்டு நிறைய ஆடு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அவங்க ஃபோனை வச்சுட்டு சொல்லிட்டேன் போயிட்டாங்க, நான் வர்றதுக்கு முடியாது, இப்போதைக்கு நீயே பார்த்துக்கோ குழந்தைய அப்படின்னு. இங்கே வாருங்க கைஸ், எடுத்தவொடனே வந்து எக்ஸிட்டுக்கு டோர்னு போட்டு வச்சுருக்கானுங்க. இங்கே ஒரு பூனை இருக்கு நண்பா, நான் இப்போ கவனிக்கிறேன். திடீர்னு கலர் மாதிரி பில்டிங்கில் இடிய மாதிரி வந்துருச்சு. நான் பூனை நான் இப்போ கவனிக்கிறேங்க. பாருங்க, இங்கே ஒரு பூனை நின்றுச்சு, ஓடிச்சு. இருங்க, போலோட பிளாக் கேட். அந்த பூனை எங்கே போச்சு தெரியல நண்பா. கருப்பு பூனையை பார்க்க ஃபாலோ பண்ண சொன்னானுங்க. நான் கருப்பு பூனையை பார்க்கவே இல்லையே. அது கதவு கிட்ட பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அப்படியே வந்து மேலே சுற்றி பார்த்தோன்னே நண்பா கருப்பு பூனை. கருப்பு பூனையை காண நண்பா. இங்க கம்பி மாதிரி ஏணி மாதிரி இருந்துச்சு, மேலே ஏறிட்டேன். சுற்றி பாருங்க நண்பா. ஏதோ மாதிரி இந்த போடுறதுக்கு இந்த பூனையை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. எங்கள் பூனை எங்கேயோ உள்ளே போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சுங்க. உள்ளுக்குள்ளே இந்த ஃபோட்டோக்குள்ளே போய் உட்காந்துச்சுங்க. நீங்கள் நம்மளை பிடிச்சி நம்ம இழுக்குது ஃபோட்டோக்குள்ளே. எங்கே இழுக்குறீங்க? பின்னாடி பாருங்க, அந்த குழந்தை உட்காந்துருக்கு. பின்னாடி அந்த குழந்தைய நான் கவனிக்கவே இல்லைங்க. நம்ம பின்னாடியே வந்துருக்குங்க, நான் கவனிக்கல. இந்த ஃபோட்டோக்குள்ளே போன வந்து இங்கே போய் ஓரமாக அந்த உட்காந்துருச்சுங்க, அந்த நிலா பக்கத்தில். ஆனால் பின்னாடி வந்துச்சு. பின்னாடி இருங்க பார்ப்போம். பின்னாடி எதுவும் தூசி மாதிரி ஏதோ வந்துருக்கு. இதுங்க கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம் என்ன நடக்குன்னு. பூனைக்கிட்ட போயிட்டு இருங்க, கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். ஏதோ அந்த காத்தால வருது. நம்ம பூனைக்கிட்ட கிட்ட வந்தோடனே டக்குன்னு நம்மளை பார்த்து முடிச்சுட்டு மறைஞ்சு போச்சு. என்ன நடக்குறீங்க? அடே பூனை, நீங்க என்ன ஃபாலோ பண்ண சொன்னீங்க நண்பா? நமக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு உள்ள வர சொல்லுங்க. பாங்க, இப்போ பூனைக்கிட்ட எந்திரிக்கிறோம். அந்த பூனை நமக்கு முன்னாடி தான் நிற்கான் இருக்கு. இப்போதான் பார்த்தோம் எங்கேயோ போயிடுச்சு. அங்கே இருக்கு பாருங்க. அந்த பூனையை ஃபாலோ பண்ணியே முடிக்கணுங்க. இந்தா தெரியுதா? இந்த டோருக்கு பின்னாடி இருக்கு. இந்த டோர் ஓப்பன் பண்ணோம்னா ஏதோ பண்ணும் போலே. இது புக்கில் 5. இங்கே யாரும் 5 இருக்கா? இங்கே வைக்கலாம் 5 நண்பா. இந்த மாதிரி புக்கில் வந்து இங்கே வைக்கணும். 2 வைக்கணும், இங்கே 3 வைக்கணும். புக்கு தேடணும் 2, 3ன்னு. இப்போ நம்ம புக்கு எங்கெங்கே தேடலாம்? அவ்வளோ புக்கு எங்கே இருக்குன்னு தெரியல நண்பா. இருங்க, புக்கு தேடு வந்து சரி தேடலாம். கொஞ்சம் ஆடியோவில் வந்து கொஞ்சம் இது கேட்கணும் நண்பா, சவுண்டு, பட்டாசு சவுண்டு. ஏன்னா இங்கே தீபாவளி. இப்போ தீபாவளினால எல்லோரும் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க. நான் அந்த டைமில் ரெக்கார்ட் பண்ணிருக்கனால சவுண்ட் இடையில கேட்கும். கொஞ்சம் அதுக்கு முன்னாடி தப்பாக நினச்சிக்காதீங்க நண்பா. புக்கு 2 கண்டுபிடிச்சாச்சு. 2 இங்கே வைக்கணும். இங்கே 3 தானே, இங்கே 4 தான் இருக்குது நண்பா என்கிட்ட. நம்ம 3வது ஒன்று தேடணும். இப்போ 3வது ஒன்று எங்கே போய் தேடலாம்? இங்கேயே இருக்குது. ஒன்று கவனிச்சிங்களா? இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்களா குழந்த? நம்ம இந்த ஃபோட்டோக்குள்ளே வந்தவொடனே குழந்த பின்னாடி தானே இருந்துச்சு. பின்னாடி இருந்தனால அது அப்படியே பின்னாடியே இருந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கு. வச்சுட்டோம், ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த வரல பின்னாடி. நம்ம அப்படி பொறுமையாக அந்த பூனை பின்னாடியே போகலாம். இப்போ திறக்க நண்பா. இது நம்ம ஸ்டார்டிங்லேயே பண்ணோம்ல, அப்போ கிளிக் கொடுக்கல, அதனால் இது திறக்கல. அப்படியே பொறுமையாக இதுக்குள்ளே உட்காந்துக்கலாம். திரும்ப மேலே போக முடியுமா? முடியுது நண்பா. எங்கேருந்து போன இந்த சைடு பூண்டு வச்சு அடைச்சிருக்கானுங்க. நம்ம இந்த வழியாலேயே போய்க்கலாம்.
என்ன செடின்னு தெரியல, லைட்டு வந்து ஐயோ நான் பயந்துட்டேன் நண்பா. கொஞ்ச நேரத்தில் திடீர்னு அது உள்ளுக்குள்ள வந்து புகுந்து வந்தோடனே நேராக போன மாதிரி தான் இருக்கு. ஆனால் நம்மளால அந்த சைடு போக முடியாது. இங்கே தான் இந்த வழி தான் திறந்து கிடக்கு, இந்த வழியில் தான் போகணும். பொறுமையா இந்த வழிக்குள்ளே வந்துடலாம். வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்கானுங்க? ஃபாலோ பிளாக் ஸ்டோர் பிகின் கேட் ஓப்பன் கேட். இந்த கேட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஒன்றும் இல்லை, இந்த சைடு இது லாக்கல் இருக்கு, இதுவும் லாக்கல் இருக்கு. லாக்கு இது ஓப்பனில் இருக்குங்க. இந்த கேட் ஓப்பன் இருக்கும். அந்த குழந்தைய நம்ம அடக்கிறதுக்காக ஒரு மேஜிக் மாதிரி மந்திரம் மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஒரு செடி வேணும் போல. அந்த பிளாக் கேட் இங்கே தான் இருக்கு. இங்கே ரோபோட் இருக்கு, அந்த ரோபோட்டை நம்ம ரிப்பேர் பண்ணுமா? ப்ரோக்கன் பேட்டரி, ஒரு நல்ல பேட்டரியை கொண்டு வரணும் போல. இதுங்க பேட்டரி தேடிட்டு இருந்துடலாம். பேட்டரி இருந்தாலும் அந்த க்ளோஸ் தான் இருக்கு. ஃப்ளையிங் ரெக்கார்டரு, இங்கு பேட்டரிங்க. பேட்டரி இங்கே இருக்கு நண்பா. பேட்டரி வச்சு நம்ம கொண்டு போய் கடைன்னு ரோபோட்டில் வச்சு ரோபோட் நமக்கு ஹெல்ப் பண்ணணும் நண்பா. நான் வச்சாச்சு, உயிர் வந்துடுவாங்க. நம்மளை பார்க்குது. இது ரிப்பேர் பண்ணணும் நண்பா. இப்போ பாருங்க, இங்கே கொண்டு ஓப்பன் பண்ணியாச்சுங்க. நம்ம அந்த வழியாக போய் திருப்பி இந்த வழியாக வந்துட்டோம். ரிப்பேர் பண்ணுவோம். இதில் வச்சாச்சு நண்பா. ரோபோட் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கேமா ஆமாம் நண்பா, ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. லோடிங் ஆகிட்டுருக்கு. தப்பு பண்ணிட்டேன் நண்பா. கரெக்டாக இல்லை வந்து சார்ஜரு தப்பு பண்ணிட்டேன் நண்பா. தப்பு பண்ணிட்டேன். பாவம் நண்பா, நம்மளால் அது வந்து கஷ்டப்படுது. இல்லைங்க, வச்சாச்சு. அப்படி அவ்வளோதான், நான் சார்ஜ் ஆகிடுச்சு. பொறுமையாக நம்ம பண்ணலாம். ஏன்னா அதனால் நம்மளால் வந்து அது கஷ்டப்படுது. அப்படி 1 2 3 இது தப்பாக தான் நண்பா. அவ்வளோதான் நண்பா, முடிச்சாச்சு. லோடிங் ஆகிட்டுருக்கு. ஃபுல் ரிப்பேர் ஆகிட்டான். இப்போ ரோபோட்டுக்கு ப்ரிப்பேர் ரோபோட் ஃபுல் அவுட்டா. இங்கு வேணுமா நண்பா? நம்ம கீழே தான் இங்கு பார்த்தோம். அந்த இங்கு கொண்டு போய் எடுத்துகிட்டு வந்தோம். இருங்க, இங்கே வேணாம். இந்த இங்கு கொண்டு வந்து கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. பாருங்க, நம்ம அதுக்கு பிடிச்சிருக்காமா, அதனால் ஆட்டை அமைச்சு வருது. இப்போ அதோட பாட்டு ஒன்று மிஸ்ஸிங்காமா. அந்த பாட்டு நம்ம தேடணும். அது எங்கே நியூ என்னங்க நம்ம கூட வர்றதுக்கு ஆசைப்படுது சொல்லியிருந்தா கூப்பிட்டு வந்திருப்பேன். இப்போ எங்கே கொண்டு போகலாம்? இந்த சைடு போக முடியுமா? வழி இல்லை. எங்கே அந்த குழந்தைய கொஞ்சம் கவனிச்சிங்களா? ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தூரமாக இருந்துச்சு, இப்போ கிளீனிக் கிட்டே வந்துருச்சு. பார்த்தீங்களா? நம்மளை வேறு பயமுறுத்துங்க. எனக்கு இங்கே வைக்கலாம். ஐயோ, தெரியாமல் போட்டேன். ரோபோவோட அந்த இது ரொம்ப நினைக்கிறேன். கிடச்சிருச்சுங்க. அதுதான் தேடி வந்தேன். ஏன்னா ரோபோ உள்ளே கொண்டு வந்துங்க. அதை எடுத்துட்டேன்னா ரோபோனால் இங்கே வச்சிடலாம் டோருக்குள்ளே. பாருங்கள், ரோபோ எடுத்தால் எனக்கு சாத்த முடியாது. ஏன்னா நம்ம வச்சுருக்கோம். இங்கே வந்து ரோபோ செட் பண்ணிவிட்டு இப்போ ஆன் பண்ணுவாங்க. என்னங்க? ஐயோ, இருங்க, இதுக்குள்ளே வந்துட்டு
சிக்ஸ்த்து டோர் ஓப்பன் பண்ணலாம். நினச்ச மாதிரி இங்கே தாங்க வச்சுருக்கானுங்க. நினச்ச மாதிரி இங்கே தான் வச்சுருக்கானுங்க. பொறுமையாக எடுத்துகிட்டு நம்ம ரோபோ கிட்ட வந்துடலாம். அழகாக இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு மிஷின் ஆன் பண்ணிட்டோம்னா இந்த இடம் பாட்டு. பார்த்தீங்களா மாட்டினோடனே ரோபோட்னால பறக்க முடியுதுங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. என்னங்க திடீர்னு எங்கேயோ போயிடுச்சு விட்டுட்டு. ஃபைன் மியூட். அவனுக்கு தேடணுங்க, அந்த ரோபோவை தேடணுமாங்க. என்னங்க அது வருது. நாட் அலோடு பேபி. இருங்க, இங்கே ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க அந்த குழந்தை. இங்கே வந்துட்டாங்க நியூட்டு. என்ன பண்ணோம்? பட்டன் அமர்த்தணும். இப்போ ஸ்பேனர் கேட்குறாங்க நம்மக்கிட்ட. என்ன சொல்கிறப்ப தரீங்க. ஐ கண்டினியூ க்ரோ குட் இட்ஸ் அப்ரோச் அண்ட் ஃபைன் பில்லிங் ஃபீலிங் ஆயில். இப்போ அந்த ரோபோட் இருக்குங்களேங்க, அது வந்து இப்போ நம்ம சயின்டிஸ்ட்டுக்கு வந்து நம்ம உதவியாக இருந்துச்சாமா. லாயலாக வந்து இந்த சயின்டிஸ்ட்டுக்கு வந்து உதவி செஞ்சுச்சாமா நம்ம நியூட் ரோபோ வந்து. இப்போ நமக்கு உதவி செய்யுங்கள அந்த மாதிரி நம்ம ரோபோட்டை வந்து நம்ம பொருள் எடுத்து கொடுத்தோம். இப்போ நமக்காக வந்து லிஃப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்குங்க. பாருங்கள், இப்போ பொருள் லிஃப்ட் கையில் வாங்கிட்டு நம்ம ரெடி பண்ணுறது கேட்கலைங்க, அது குடிக்க கேட்டிருக்கீங்க. அதுக்கு ஜூஸ் போடுங்க. அது நீங்கள் பட்டன் அழுத்தலாம். சுற்றில் கேட்குறேங்க. சுற்றில் இங்கே தாங்க பார்த்துட்டேன். எடுத்தாச்சு. இங்கடக்க அண்ணன் கொடுக்கல வாங்கி பாருங்க. மேலே போயிடுச்சுங்க லிஃப்ட் ரெடி பண்ணது. லிஃப்ட் இப்போ 5ஆவது ஃப்ளோரில் என்னமோ இருக்குங்க. 1 2 3 4 5 5ஆவது ஃப்ளோரில் தாங்க இருக்குது. இப்போ ரெடி பண்ணிருக்கான். அதாங்க ஹெல்ப் டூ. அதான் நம்ம ரோபோக்கு வந்து இப்போ ஹெல்ப் பண்ணிட்டுருக்கோம். அவனை ரோபோன்னு சொல்ல வேணாம், ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே போயிடலாம். அவ்வளோதான், லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. குழந்தையும் வந்துட்டாங்க. குறுகுன்னு நம்மளை பார்க்குறாங்க. அவனும் வந்துட்டாங்க அந்த ஃபோட்டோக்குள்ளே. போகிறோம். அதாவது ஒரு சயின்டிஸ்ட் வந்து அந்த குழந்தைய கட்டுக்குள்ளே கொண்டு வர பண்ணியிருக்காருங்க. அதனால இப்போ அந்த லேபுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். சயின்டிஸ்ட் வேறு யாரும் இல்லைங்க, இந்த ஃபோட்டோவில் ஒருத்தர் இருக்கார்ல, அந்த காக்கா மாதிரி. அவர் தாங்க அந்த சயின்டிஸ்ட்டு. அவர் வந்து அவர் மனுஷன் தாங்க, காக்கா இல்லை. அவர் மாஸ்க் போட்டிருப்பாரு. நம்ம பையன் வந்து இது பண்ணிட்டுருக்கான். நம்ம இது வழியாக வந்திருக்கோம். இது நினைக்கிறேன். இங்கே வச்சிருவோம். திறந்துட்டாங்க. பார்த்துக்கோங்க, இதாங்க சயின்டிஸ்டோட லேபு. அவன் கண்டு வந்துட்டான். பாருங்க, தெரியுதா கெமிக்கலு? இந்த கெமிக்கலை வச்சு தாங்க பண்ணியிருக்காங்க. இன்னும் நமக்கு கெமிக்கல் தேவை, அதில் வச்சு பண்ணணும். இப்போ சிவப்பு இருக்கு, நமக்கு வந்து இந்த மாதிரி இது வேணும்னு நினைக்கிறேன். ஏங்க அது கடிக்க வருதுங்க நம்மள, தாங்க நம்ம போக சொல்கிறோம். எங்க பார்த்தீங்களா, நமக்கு ஒன்றுன்னா நம்ம வந்து தலைவன் வந்துடுறாங்க. பார்த்தீங்களா, நமக்கு ஒன்றுன்னு நம்ம செல்ல தம்பி வந்துடுறாப்புல. இந்தா இதுக்குள்ளே கலந்து விட்டுடலாம். இவனையும் ஆன் பண்ணிட்டு பாருங்க, ரெண்டும் மிக்ஸ் ஆயிருச்சு. ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க, ப்ளூ ரெட்டு மிக்ஸ் ஆகணும். பிங்க் கலரில் ஒரு லிக்விட் வருது. இந்த பாட்டில் எடுத்துப்போம். பாட்டில் எடுத்துக்கிட்டு ஃபில் பண்ணுவோம். ஃபில் பண்ணோடனே எனக்கு சுத்தம் அனுப்பிச்சு. இங்க பயங்கரம் வந்துட்டு இப்போ இருங்க அவனோட சாவி இருக்குங்க, சாவி போடுங்களாங்க. இருங்க அந்த சாவி, அவ்வளோதாங்க நமக்கு சாவி கிடச்சிருச்சுங்க.
அவன் வந்ததாங்க பயங்கரமா இருந்துச்சு. பெரிய வந்து ஒரு கொடூரமா வந்தானுங்க நம்மள அடிக்கிற மாதிரி. இதுதான் நினைக்கிறேன். இதுதான் நம்ம பியோன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க. இங்க ஒரு வீல் இல்லைன்னு பார்த்தோம்ல. அந்த வீலுக்காக நம்ம திறந்துருக்கோம். இது வந்து இருங்க. இங்க போட்டுட்டு ஃபில்லப் பண்ணலாங்க. பாட்டில் எடுத்து இது மேக்னெட் நம்ம ஃபில்லப் பண்ணி விட்டு போயிட்டாங்க. இப்போ அங்கே போயிட்டு நமக்காக சாவி எடுத்து வருவான்னு நினைக்கிறேங்க. எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான். இந்த சாவி எடுத்தாச்சு. இப்போ இவனை திறந்துடலாம். ரோபோட் தலைவன் அங்கே இருக்கான். இதுங்க அந்த கருப்பூனை எங்கங்க கருப்பூனை இங்கே தான் இருந்துச்சு. கருப்பூனை மேலே இருக்கு. எலிடோ இப்போ வந்துட்டாங்க. சுவிட்ச் ஆன் பண்ணலைங்க. இங்கே சுவிட்ச் ஆன் பண்ணனால அவ்வளோதாங்க. இப்போ அவனை கீழே விட்டுடலாங்க. அவன் இப்போ போயிடுவான். இப்போ கிளைம் பண்ணலாங்க. நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணனால ஃபர்ஸ்ட் டைம் பண்ண உடனே வரலைங்க. இதுங்க இருக்கிற பாஸ்வேர்டு அந்த ஏரோங்க இப்படி போட்டு இப்படி நேராக விட்டுருக்கான். ஏங்க அதுதாங்க நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு 2 காட்ட வச்சுட்டேங்க. இது ஒன்றுங்க. ஐயோ மாற்றிட்டேங்க தெரியாமல். இது ஒன்றுங்க. இப்போ திறக்கலாங்க. திறந்துட்டாங்க. ஒரே இருட்டாக இருக்குங்க. இங்கே மாஸ்க் இருக்கா? இந்த மாஸ்க் தானே சொன்னேங்க. நம்ம நகரத்தில் போட்டுக்கிறது இந்த மாஸ்க் தாங்க. இங்கே ஒரு டோர் இருக்கு. இந்த டோர் வந்து கொஞ்சம் கொடூரமா இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன் டோருக்குள்ள தள்ளி விட்டாங்க. ஏன் நம்மளை தள்ளி விட்டு அடிக்க பாக்குறாங்க அந்த குழந்தை. இங்க கண்டுபிடிச்சிட்டேங்க. இப்ப இருங்க இன்செர்ட் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்களா? இப்பதாங்க கண்டுபிடிச்சிருக்கேன். நமக்கு இது இல்லைங்க. அதனால நாங்க அந்த தேவையில்லாம அந்த குட்டி சாட்டு நான் போட்டோ எடுத்துட்டு இருக்கோங்க. இவ்வளவு நேரம் குட்டி சாட்டு நான் போட்டோ எடுத்து நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோங்க. பாருங்க ரெண்டமா 3 போட்டோ எடுத்திருக்கோம். கேமரா ஆங்கிள் பாருங்க. இருங்க இப்ப பாருங்க வந்துருச்சு. அமுக்கிட்டான். டெத் ஆகுறாரு. லோக்கல்ல ஓப்பன்லயே ஆகலைங்க. இருங்க திருப்பி ஃபிலிம் போன்னு நினைக்கிறேன். ஃபிலிம் எடுத்து வந்துக்கலாம். நம்ம அக்கௌண்ட்டை இதுக்கு பண்ண மாதிரி பண்ணியாச்சு. ஃபோட்டோ எடுத்தாச்சு. டோர் கிளாஸ் ஆக்கியாச்சு. தப்பா நினச்சிக்காதீங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு. நம்ம யாரும் பார்க்க மாட்டாங்க அதிக பேர். நம்மளும் கொஞ்சம் அதிக எஃபர்ட் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். டேயும் போகலாம் வந்து நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு டைம் கேம் எல்லாம் பண்ணுவோம். சொல்ல மாட்டேங்க. லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாரும் பண்ணிடுங்க நண்பா. யாரும் அதிக பேர் பார்க்க மாட்டுறாங்க. அது இல்லாமல் அது இருந்து வியூஸும் கம்மியாக தாங்க வருது. வியூஸும் அதிகமாக போக மாட்டேங்குது. யாரும் பார்க்கவும் மாட்டுறானுங்க. நான் அப்படி இருந்தும் நான் வந்து வீடியோ போட்டுட்டாங்க இருக்கேன். கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நண்பா. நான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நண்பா எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நம்மளை கொண்டு வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும் நண்பா. நீங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க தெரிஞ்சனால தான் நான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது. எதிரிங்க கலக்கணும்.
எதை கலக்கணும்? சிவப்பையும் ப்ளூவையும் கலந்தா பிங்க் கலர் வருது. நம்ம எதையும் கலந்தா இருங்க, இந்த ஒரு புக் வச்சுருப்பானுங்க, அந்த புக்கில் போட்டிருப்பானுங்க. இங்கே இருக்குங்க. பச்சையும் சிவப்பும் கலந்தா பச்சையும் சிவப்பையும் கலக்கணும்னு நினைக்கிறீங்க. ரெண்டையும் கலந்துடலாம். ஒரே நிமிஷம் வழியில் வந்து முக்க மறைச்சிட்ருக்கான். சரி வாடா ரோபோட்டு. மறைச்சிடு அடி. இப்படி எங்கள் மிக்ஸ் கொடுத்துடலாங்க. நம்ம மிக்ஸ் கொடுத்துட்டு அங்கே போய் பார்க்கலாம். ஆமாங்க, டோர் திறக்கிறதுக்கு வந்து எதையாவது வெயிட் வைக்கணும். எதாவது வெயிட் வச்சாதான் டோர் திறக்க முடியும். பாருங்களேன், நீ இன்னும் கட்டுறேன். திறக்குதா? அதுக்கு முன்னாடி வந்துட்டேன் பூட்டிக்கிறது. பார்த்தீங்களா, வெயிட்டான பொருள் நிற்க வச்சனால தாங்க வருது. வெயிட்டான பொருள் இல்லைன்னா வரமாட்டேங்குது. இதுங்க நம்ம போய் இது இருக்குங்க, இதில் வச்சுருங்க அவனை. அந்த இப்போ நம்ம குழந்தைக்கு ஒன்று ப்ளூ கலர் ஒன்று மிக்ஸ் ஆகிருக்குங்க. இந்த மிக்ஸ் ஆனது வந்து குழந்தைக்கு கொடுத்தோம்னா அது குண்டாயிடும். குண்டானவுடனே நம்ம வந்து அவனுக்கு கொடுத்துட்டு கடகடன்னு நம்ம வந்து இந்த இதில் இருக்குனுங்க, இதில் வச்சிட்டோம்னா, இதில் அதை சுற்றி விட்டு இதில் வச்சிட்டோம்னா டேரெக்டாக அங்கே போயிடுவோம். நமக்கு டோரும் ஓப்பன் ஆகிடும். டோரும் ஓப்பன் ஆனவுடனே நம்மளும் ஜாலியாக போயிடலாம். பாருங்க, டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இங்கே வந்துடலாங்க. இப்போ பாருங்க, நேராக போகிறோம். பூ அங்கே இருக்குது. அந்த பூ நம்ம எடுத்துகிட்டு ஸ்பீடாக வந்துட்டோங்க. இந்த பூ எடுக்கும் இவனை கூப்பிட்டுருவாங்க. நீங்கள் வாருங்க, பூ தூக்கி நம்ம பொம்மை ரோபோட் மேலே வீசுகிறாங்க. சும்மாவே இருக்க மாட்டுறாங்க. அந்த குழந்த தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க நம்மளை. இங்கே பீரங்கி வேறு இருக்குது. பீரங்கியில் குண்டு போட்டு அவனை அடிக்கலாங்க. பீரங்கியில் குண்டை வச்சு அவனை அடித்தோம்னா விழுந்துருவாங்க. குண்டு போட்டு அவனை அடிக்கலாங்க. மிஸ் ஆகிட்டாங்க. அவனை விட வேணாங்க. இப்படி சுட்டுட்டு கிட்ட போய் ஓடி போய் அவனை பிடிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஒரே அடி பறந்துட்டான். அடிச்சடியில் பாருங்கள், ரோபோட் என்ன வெயில் இருக்கான போய் அடிச்சுன்னு துரத்துட்டு போகிறான் நம்மளை முந்திட்டு. இருங்க, இவனை ஒன்றும் பண்ண வேணாம். இதில் வச்சு பறக்க விட்டுடலாம். இவங்களாம் வந்து இங்கே இருக்கவே கூடாதுங்க. தேவையில்லாமல் ரோபோட்டுக்கிட்ட வந்து வம்பு வந்துட்டுருக்கான். எங்கேயோ ஆகாயத்தில் எங்கேயோ பறந்து போயிட்டான். வானம் பாருங்கள், கலர் அந்த கருங்கலரில். இந்த இருங்க, இது எடுக்கிறதுக்கு நம்ம கூப்பிடுவோம். வந்துட்டான் பாருங்க நம்ம ரோபோட்டு. வந்து விஷ புகையை போட்டு விட்டால் நம்ம எடுத்துகிட்டு அழகாக போயிடலாங்க. அழகாக ஜாலியாக போக வேண்டியதான். இப்போ ஜாலியாக போக வேண்டுங்க. எப்படி ரோபோட் இருக்குனாலும் நமக்கு ஈஸியாக போச்சுங்க. என்னங்க திடீர்னு எங்கேயும் வானத்தில் அவன் கண்ணை பாருங்க, பயங்கரமாக இருக்குது. அவன் வானத்தில் நம்ம துரத்தி விட்ட காரணத்தினால கொடூரமாக வந்திருக்காங்க. நல்ல வேலைங்க, நம்ம ரோபோட் இருந்தாலும் அடித்து தூக்கிட்டான் அவனை. வெறியில் இருந்தனால நமக்கு எதுவும் மயக்க மாதிரி வருதுங்க. வானமே ஒரு இருந்து வானமாக போயிடுச்சுங்க. இருந்த கலரில் ஆயிடுச்சு, சிவப்பு கலரில். அவ்வளோதாங்க, இதான் வேர்ல்டாக. இப்போ அடுத்த மிஷின் வானம் அதே எழுதாங்க ஆரம்பிக்கிட்டு அமைதியாக இருக்குது. பாருங்கள், காக்கா குருவி கூட இப்போ லைட்டாக கூட இல்லை. இருட்டு கலர் ரத்த கலரில் இருக்குங்க. வானமே ஒரு ரத்த கலரில். இங்கே நம்ம கையிலேருந்து அந்த பாலை வேறு அங்கே தொங்கிட்டு இருக்குங்க, அந்த இடத்துல. இருங்க, போய் பின்னாடி திரும்பி பார்ப்போம். பொறுமையாக போகலாங்க. அங்கே சுற்றி இருட்டாயிருச்சுங்க. இது பண்ண உடனே இருங்க, எடுத்து கொண்டு போய் அங்கே வச்சிடலாம். கையில் எடுக்கலாம். எங்கே ரோபோட்டு கூட சண்டை போட்டுருக்காங்க அந்த குழந்த. இருங்க, நம்ம ரோபோட் இருக்கிறதுக்கு முன்னாடி இது பார்க்கலாம். இதை ஆன் பண்ணிடலாம். தெரிஞ்சு பிங்க்கையும் ப்ளூவையும் கலக்கலாங்க. நான் ஆன் பண்ணிட்டு ஏற்கனவே கலந்துட்டேன். இதை ஆன் பண்ணிடலாம். இந்த மஞ்சள் கலரில் வருது பார்த்தீங்களா, இதான் நினைக்கிறேன். மஞ்சள் கலரில் வருது. எடுப்போம். அது என்னங்க, பாட்டில் அப்போயே கீழே போட்டுங்க. அதனால் திரும்பவும் பாட்டில் எடுக்கணுங்க. அதுவே கட்டாயிருச்சு. பாட்டில் இப்போ எடுத்து வச்சு இப்போ வச்சா கொண்டு போய் வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம கேட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே போயிடலாங்க. மேலே பொறுமையாக போகலாங்க. கொஞ்சம் சவுண்டு கேட்க தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கே பக்கத்தில் நாளைக்கு தீபாவளி.
இன்றைக்கி போட்டு கொளுத்திட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து சவுண்டு இடையில போகும். பாருங்கள், அவனை வந்து வச்சு இது பண்ணனால கோவப்பட்டு பொம்மையெல்லாம் தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. கீழே போய் நம்ம இது எடுப்பதுலாங்க பாட்டு ஒன்றும் இல்லை. அந்த இது பார்த்துப்போங்க. அந்த அது குழந்தையோட பயம் திடீர்னு வந்துப்பா பயமுறுத்துறாங்க. பாட்டு ஒன்று வீடியோலையும் பார்த்துருப்போம். இந்த குழந்தைய கட்டுக்குள்ளே கொண்டு வர வந்து இந்த வாயில் போட்டோம்னா குழந்தை வந்து அமைதியாக போயிடுவான்னு. நம்ம அதனால் இப்போ வந்து தெரிஞ்ச காரணத்தினால எடுக்கலாங்க. இப்போ வந்து பாருங்க, கரெக்டாக வாயில் அடித்தோடனே அமைதியாகிடுவான். பார்ட் 1 வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் பார்த்துருங்க. பார்ட் 1 வீடியோ டோர் ஓப்பன் ஆகிடுச்சுங்க. வாங்க, இப்போ சுற்றிக்கிட்டு இருக்குங்க. இது ஸ்டேபிள் படுத்தணுங்க. இது ஸ்டேபிள் பண்ணால் நல்லது நமக்கு. ஏன்னா இந்த இது வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அந்த குழந்தையோட பவர் இருக்குல்லங்க, அதை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது இதுதான். அதனால தான் குழந்தைய வீட்டுக்குள்ளே இந்த வெளில கூட்டு போகாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. அதனால் பவர் யூஸ் ஆகுங்க. பாருங்க, இது இதையும் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் ஸ்டேபிள் ஆகலை. இந்த இதையும் ஆஃப் பண்ணிக்கிட்டோம்னா ஸ்டேபிள் ஆகிடும். ஸ்டேபிள் ஆகிடுச்சுங்க. இந்த அங்கே ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன்னா, ஆமாம் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த இதையும் ஒன்று ஆஃப் பண்ணிட்டோம்னா ஸ்டேபிள் ஆகிடுங்க. ஸ்டேபிளாக அமைதியாகிட்டாங்க. அவ்வளோதான், அமைதியாக சாந்தமாக ஆகிட்டாங்க. இவன் எங்கேருந்துங்க வந்தான்? திடீர்னு கண்ணை பாருங்க, கொடூரமாக இருக்குது. நம்மளை பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே அதை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதே தள்ளி விட்டாங்க. அந்த பவர் சோர்ஸே அதாங்க. ஒரு இது பவரே தட்டி விட்டாங்க. இப்போ அது இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருங்க. இன்னும் கொஞ்சம் கொடூரமாக வந்துடுவாங்க. அது லைட்டாக வந்து வந்துட்டுருக்கான். இப்போ பயங்கரமாக இன்னும் இதோடு வருவாங்க. அது எப்படியாவது நம்ம வந்து அவன் தட்டி விட்டுற எடுத்து மேலே கொண்டு வந்து வச்சாதாங்க நமக்கு சேஃப்டி. மேலே வைக்கலைன்னா நமக்கு சேஃப்டி இல்லை. இங்கே தாங்க இருக்குது, எடுத்துடலாங்க. எங்கே திடீர்னு போகுது? இவன் எங்கேருந்துங்க வந்தான்? ஏங்க இது கொடூரமாக மாற போகிறானுங்க. கொடூரமாக வந்துட்டாங்கங்க. வேறு கொடூரமாக வந்துருக்காங்க. இது தப்பிக்கணுங்க. இப்படி வாருங்க, திடீர்னு வந்து அடைச்சிட்டானுங்க பாருங்க. இப்போ இந்த வழியாக போய் டோருக்குள்ளே போய் டோர் அடைச்சிடலாங்க. இப்போ டோரை மூடணுங்க. டோரை வந்து தட்டிக்கிட்டே இருக்கானுங்க. அங்கே ஒன்று இருக்குது பாருங்க, அந்த இது கூலிங் மாதிரி. இந்த இதை எடுத்து போட்டு இப்போதைக்கு டோரை அடைப்போங்க. இல்லைன்னா டோரை உடச்சிட்டு வந்தானா நம்மளுக்கு சிக்கலுங்க. இப்படிங்க இங்கேருந்து போகிறது? அவன் என்னமோ சொல்கிறானுங்க, நம்மள்ட்ட என்னமோ சொல்கிறாங்க, மேலே கட்டுறாங்க. அவனுக்கு கிளிக் கொடுத்தோடனே அவனை தூக்கி விட்றாங்க இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு. மேலே அந்த இடத்துக்கு வந்துட்டுங்க. கீழே போய் எட்டி பார்ப்போமுங்க. இதுங்க கீழே எட்டி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கீழே தான் போகணுன்னு நினைக்கிறேன். இதுங்க ஏணியில் இறங்குவோம், பொறுமையாக இறங்குவோங்க. இப்போதைக்கு கொஞ்சம் வந்து ஏணியில் இறங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எட்டி பார்க்கலாம், ஏதோ உடச்சிட்டு வந்துட்டானான்னு. இப்போதைக்கு சேஃப்டின்னு நினைக்கிறேங்க. ஏணியில் இறங்கலாங்க. பொறுமையாக இறங்கி அந்த வழியாக அடைச்சிட்டானுங்க. இந்த வழியாக தான் போய் அவனை பாருங்கள், கண்ணும் இது மிதக்குறேங்க. அந்த ஊர் அங்கே தான் அங்கே இருக்குது. அதை போய் நம்ம சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாங்க. டேரெக்டாக போய் எடுக்கலாங்க. நாட் சேஃப் டு பிக்கப். பாருங்க, சும்மா நம்ம நார்மலாக போய் எடுக்கலான்னு போனோம்னா அது எடுக்க முடியாதாம்மா. நார்மல் கையில் எடுக்க முடியாதாம்மா. அது சோர்ஸ் வந்து பயங்கரமான சோர்ஸ் ஆமாம், எடுக்க முடியாதாம்மா. இதுக்கு அந்த 2 மூடி மாதிரி போட்டுருந்துச்சுங்க, அது தேடணுங்க. அது 2 மூடி பிச்சு போட்டு வாட்டர் ஃபாலுக்குள்ளே ஒன்று இருக்குங்க, எடுத்தாச்சுங்க. இந்த வாட்டர் ஃபாலுக்குள்ளே ஒன்று எடுத்து வந்து செட் பண்ணிடலாங்க. இன்னொன்று கண்டுபிடிச்சாச்சுங்க, இந்த புல்லு கொள்கை இருக்குங்க. இதையும் எடுத்து வந்து நம்ம வச்சுட்டு கடகன்னு போயிடலாங்க. எடுத்தாச்சுங்க. பாருங்க, இடியோட அங்கே பின்னாடி அவ்வளோதாங்க, எடுத்தாச்சுங்க. எங்க அவன் பின்னாடியே தாங்க வராங்க, கொடூரமான உருவத்தில். இவன்ட்ட நெட்லேயே கொடுத்துருவாங்க, நம்ம ஓடிடலாங்க. அவன் பின்னாடியே நம்மளை துரத்திட்டு வராங்க. எங்க அடைச்சி வச்சுறாங்க இந்த சைடு. பின்னாடி தாங்க வந்துருக்கான். ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சேங்க. இந்த வழி எடுத்து கடகன்னு வாங்க, மூடிட்டுற நமக்காக சேஃப்டியாக. எப்படி தப்பிச்சிட்டேங்க. இந்த குமிஞ்சு வந்து ஐயோ, கொஞ்சம் விட்டுருந்தா நம்மளை வந்து கொண்டிருப்பாங்க. எப்படியோ அவன்கிட்ட வந்து தப்பிச்சு வந்தாச்சுங்க. மேலே வந்துட்டோம். பாருங்கள், அவன் டயரில் படுத்து கிடக்காங்க. தப்பிச்சு வந்துடல. நம்ம கொண்டு போய் இதை வைப்போங்க. பாருங்கள், இந்த நம்ம கொண்டு போய் கரெக்டாக வைக்கலாங்க. அந்த படிக்கிட்டு மேலே அவங்க வந்துருச்சு பாருங்கள். பொறுமையாக போய் அது மேலே போய் ஏறி வச்சுலாங்க. கொஞ்சம் ஸ்லிப்பானால் கீழே விழுந்துருங்க. அவங்க கிட்ட வராங்க, நம்மளை அடிக்கிறதுக்கு. பாருங்க, கடகன்னு வச்சிடலாங்க. அங்கே பாருங்க, வச்சிடனே கொஞ்சம் லேட் சுற்றுறதுக்கு கொஞ்சம் இதாகுதுங்க. ஸ்டேபிளாக இது வந்து
பாருங்க ரோபோட் நம்ம உசுருக்காக உசுறு கொடுத்து காப்பாற்றிட்டு இருக்குங்க கதவுக்கிட்ட உள்ளே வராமல். அவங்க எவ்வளோ தடுத்துட்டு இருக்கு பாருங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு. அது ஃபுல் பவரை போட்டு தள்ளி விடுதுங்க. எங்க ரோபோட் நமக்காக உயிரை கொடுத்துருச்சுங்க. ரோபோட் கடைசி வரைக்கும் உயிரை கொடுத்து காப்பாற்றுங்க. ஏய் எங்கள் இதில் சோகமான விஷயம்னா ரோபோட் நமக்காக கடைசி வழி உயிரை கொடுத்து செத்துருச்சுங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த ஊரை வச்சனால நம்ம தப்பிச்சிட்டோங்க. கடைசி நேரத்தில் கூட அவன் இதயம் உடஞ்சிடாங்க இருக்கான். ஸோ கோபமானதுங்க. அவன் கடைசி முடி இது வந்து கஷ்டப்பட்டு இது வந்து நம்ம இது பண்ணிக்கோங்க. அங்கே ஒன்று வைக்கணுங்க. அந்த இதை வச்சுட்டு இப்போ வைக்கணும். ஏன்னா அந்த இதை உடஞ்சி இதுலேருந்து ஒன்று எடுக்கணுங்க. எடுத்து கொண்டு போய் அந்த ஹோல்ஸுக்கு மாதிரி இருக்குங்க. நேராக அங்கே போய் வைக்கணுமாங்க. ஆனால் நமக்காக கடைசி முடி மூச்சு விட்டு இந்த கேமில் செத்துருக்கானா அது ரோபோட் மட்டும்தாங்க. நமக்காக கடைசி முடி நின்றுச்சுங்க. இப்போ போய் அதை எடுக்கலாங்க. பொறுமையாக எடுத்துடலாங்க. எடுத்து கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வந்துடலாங்க. வச்சுட்டோங்க. அது உள்ளே எடுத்துருச்சு. ரோபோட்ஸ் தாங்க எனக்கு கொஞ்சம் பேட் எண்டிங்காக இருக்குது. கடைசி முடி நமக்காக இருந்தாங்க. இதுங்க என்னமோ சுத்துரு ஏதோ சிம்பிள் வர மாதிரி இருக்குங்க. இங்கே அந்த சிம்பிள் நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குங்க. அந்த குழந்தையோட சிம்பிளுங்க. அந்த அதோட சிம்பிள் வச்சுதாங்க இருக்கும் எல்லாமே. இருங்க இது ஒரு ஓப்பன் ஆகுது. என்னன்னு பார்க்கலாம். எங்க குழந்தை வந்துருச்சுங்க. இப்போ தாங்க அழிச்சிச்சு. எங்க 1 2 இல்லைங்க 5 குழந்தைங்க. 5 குழந்தை வந்துருச்சுங்க. தள்ளி விட்டுருச்சுங்க நம்ம மேலேருந்து கீழே. அது கருப்பு நிலாவா என்ன? அது கருப்பு நிலாங்க. அந்த பேயோட கண்ணுங்க. அது குறுகும் நம்மளே பார்க்குறேங்க மேலேருந்து. சயின்டிஸ்ட் வந்துட்டாருங்க. இல்லை அவனை யார் இங்கே உன்னை கொண்டு வர சொன்னான்? இப்படி அது நடக்கக்கூடாது. இதுக்கான நேரம் இது இல்லை அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாருங்க. இதோட கேம் முடிஞ்சு. இனிமேல் இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. அடுத்த 6 கேம் நம்ம ஆடலாம். இதோட அந்த எல்லோ ஆஃப் இந்த பேபி கேம் நைட்டோடு முடிஞ்சுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை பை கைஸ்.